ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டாருங்க. என்ன கேட்டார்னா, என்னப்பா என்ன ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்க, நல்ல மியூச்சுவல் ஃபண்டில் நல்லா ஸ்டாக்ஸ் நடந்து பண்ணிகிட்ருக்க, நல்ல லாபம் கிடைக்கிது அப்படின்னாரு. சொல்கிறது கரெக்டு தாங்க, நல்ல லாபம் கிடைக்கிது. பட் நம்ம பார்த்திங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக பார்த்திங்கன்னா ஒரு 3 ரூல்ஸ் நம்ம கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம கரெக்டான ஃபண்டை ஃபஸ்ட் சூஸ் பண்ணணும். அது மெயின் விஷயம். நீங்கள் கரெக்டான ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்காது. அது லாஸ் மேக்கிங்கில் தான் முடியும். நெக்ஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறது முக்கியம். நமக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவிங்லேருந்து அட்லீஸ்ட் உங்களை ரிஸ்க் எவ்வளோ எடுக்க முடியுமோ ஃபஸ்ட் கால்குலேஷன் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் சேவிங்கில் 30% நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30%ல் அட்லீஸ்ட் ஒரு 10% மட்டும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3,000 மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மீதி அமௌண்ட் என்ன பண்ணிங்கன்னா ஒரு 2,000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. மீதி இருக்கிற ஒரு 1,000 ருபீஸ் என்ன பண்ணிங்க அப்படின்னா ஒரு எஃப்டிஓ இல்லை ஒரு பிபிஎஃப்ஓ அதேமாதிரி கன்சிடர் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் நல்லா கிடைக்குங்க. நெக்ஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா செகண்ட் பாயிண்ட்டு, நம்ம எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அது முக்கியம் நமக்கு மெயினாக. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அது முக்கியம். மெயினாக பார்த்திங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எல்லா டேஸும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக 1 to 15 days இந்த கணக்கு வச்சிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு Day 1 ஸ்டார்ட் பண்ணிங்க. Day 15 அன்றைக்கி ஒரு அமௌண்ட் டேரெக்ட் ஆகும் பார்த்துங்க. Day 13 ஒன்று டேரெக்டாக பார்த்துங்க. ஏன்னா எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 15, 30 இந்த 3 நாளுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ஐவி ரேட் வந்து ரொம்ப முன்ன பின்ன இருக்கும். உங்களுக்கு இதில் ஒரு 2 ருபீஸ் வேல்யூ உள்ள என்ஐவி பார்த்திங்கன்னா 15 அன்றைக்கி ஒரு 11 போகலாம். திரும்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 9 ருபீஸ் போகலாம். அப்படியே உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போ என்னோடய போர்ட்ஃபோலியோ எடுத்திங்க அப்படின்னா ஒரு பெட்டர் ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்குங்க. கன்சிஸ்டன்சியாக பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெறும் 500 ருபீஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 2020 ஸ்டார்ட் பண்ணேன் உங்களுக்கு ஜூன் மந்த்து. இப்போ சேம் அதே பேட்டர்ன் பாருங்கள். நான் இடையில சில வித்ட்ராலாம் பண்ணியிருக்கேன். அது ஏன்னா ஸ்மால் கேப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப வேலட்டி இருந்துச்சு வாட்டிலிட்டி. அதனால் என்ன பண்ணேன்னா அந்த அமௌண்ட்ஸ் எல்லாமே நான் ரெக்கவர் பண்ணி வேறு ஒரு ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். நமக்கு அதுவும் பெட்டர் ரிட்டர்ன் தான் கிடைக்கும் நமக்கு. நான் ஒரு செபி அட்வைசர் கிடையாதுங்க. செபி அட்வைஸ் கேட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ வெரி மச்.